ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வந்து இன்றைக்கி காட்டு யானை அரிசியில் எப்படி கஞ்சி வைக்கிறது அப்படின்ற இதை தான் பார்க்க போகிறோம். இந்த அரிசி வந்து பார்த்திங்கன்னா நல்லா குண்டு குண்டாக எவ்வளோ மொத்தமாக எப்படி இருக்குது பாருங்கள். இந்த அரிசி வந்து எப்போதும் நம்ம இட்லி, தோசை இந்த மாதிரி எந்த ஃபுட்டு செஞ்சாலுமே சரி, இப்போ இது புட்டு இந்த மாதிரி நிறைய இது செய்யலாம். அதில் வந்து இப்போ கஞ்சி செய்து எப்படின்னு முதல்ல பார்க்கலாம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் கிட்ட 12 மணி நேரம் ஊறினா தான் இது வந்து நம்ம அரைக்கவே முடியும். மிக்சிலையோ சரி, கிரைண்டர்லையோ சரி. அதனால் இது கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் ஊறணும். அதனால் நைட்டே நம்ம ஊற வச்சுட்டு மறுநாள் இட்லி கரைக்கிறதோ இல்லை கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கணும். இப்போதைக்கு நான் ஊற வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் நான் அது எப்படி செய்கிறேன்றதை நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து காட்டு யானைங்கிற அரிசி. நான் அது முதல் நாள் ஊற வச்சதை பற்றி நான் வந்து காமிச்சிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ நல்லா ஊறி ஒரு 10 மணி நேரம் கிட்டத்தட்ட நல்லா அது ஊறிடுச்சு. இது எப்படி கஞ்சி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் அரிசி சுத்தமாக அதை எடுத்து வச்சுருக்கேன். நல்ல தண்ணி ஊற்றி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கஞ்சி காய்ச்சதுக்கு வைப்போம் இல்லையா, அது வந்து பாத்திரத்தில் வச்சு சூடேறிட்டு இருக்குது. நான் அதை சிம்மில் வச்சுட்டு மிக்சியில் நம்ம குறை அதை அடித்து நம்ம கலக்க வேண்டியதான். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் மிக்சியில் வந்து இப்போ சேர்த்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து அரைக்கும் போது சீக்கிரமே நமக்கு வந்து இது அரைப்பட்டுரும். இப்போ தண்ணி ஊற்றாமல் அரைக்கும்போது இந்த மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப நம்ம நல்லா உள்ள வழித்து விட்டுட்டு திரும்ப அரைக்க வேண்டியதுதான். தண்ணி ஊற்றாமலே நம்ம அந்த மாதிரி அரைக்கிறதே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த அளவுக்கு நான் இதை வந்து அரைச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நொய் அரிசி மாதிரி இந்த அளவுக்கு அரைச்சா தான் நமக்கு வந்து கஞ்சிக்கு நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதில் பாதி தண்ணியை வந்து வெந்நீர் நான் எடுத்துகிட்டு இதை எடுத்து ஊற்றி நம்ம அரைச்ச நொய்யை வந்து அரைச்சி இதை நல்லா தூக்கியில் ஊற்றி கிண்டிட்டு அப்புறம் வெந்நீரையும் கலந்து ஊற்றிக்கலாம். பச்சை தண்ணி சேர்த்தா வேகாது. அதனால தான் பாதி தண்ணியை நான் வந்து கேஸ் அடுப்பில் அந்த கிண்ணத்துலேயும் பாதி தண்ணியை நான் வந்து கையில் எடுத்து அதாவது கிண்ணத்தில் கொண்டு வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் இதை வந்து அரைச்ச எல்லாத்தையும் நான் வந்து சேர்த்துட்டு பாக்கி தண்ணியை நாங்கள் வச்சுருக்கதா சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த தண்ணியுமே நம்ம அதில் வந்து சேர்த்துக்கலாம். இல்லை தான் நான் வெந்நீர் எடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா வெந்ததுன்னா வந்து இப்போ பார்க்க அப்படி இருக்குது, வெந்ததுன்னா திக்னஸ் கொடுக்கும். அதனால் அந்த தண்ணியுமே சேர்த்துட்டு நம்ம நல்லா அந்த மாதிரி கிண்டி விட வேண்டியதான், அடி போய் பிடிக்காமல். நம்ம வந்து மிக்சியில் அரைக்கிறதுனால நல்லா வந்து மாவு மாதிரி சிலப்பாக வரும் இல்லையா, அதனால் வந்து அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. நல்லா நம்ம வந்து அடியை வந்து கிண்டி விடணும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அப்படியே லைட்டாக வந்து திக்காக மாறிட்டு வருது பாருங்கள். நல்லா இது கொதி வந்ததும் நம்ம சிம்மில் வச்சு மூடிட்டோம்னா நல்லாவே வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பார்ப்போம். இப்போ இந்த கஞ்சி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து திக்காக இந்த அளவு கூழ் அளவு வந்துருச்சு. இதில் வந்து நமக்கு வேணும்னா இப்போ டயட்டில் இருக்கவங்க வந்து பால் சேர்க்க வேணாம். இப்போ டயட் இல்லாமல் நார்மலாக குழந்தை இப்போ சத்துக்காக குடிக்கிறவங்க போது பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு வேண்டிய அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து நம்ம வந்து கலக்கி விட்டுக்கலாம். இது வந்து கஞ்சி மாதிரியும் குடிக்கலாம். இது வந்து சின்ன குழந்தைங்களாம் இருக்காங்க, ஒரு 4-5 வயசுன்னா கூழ் மாதிரியும் நம்ம வந்து அவங்களுக்கு கொடுத்தா கூட அது வந்து சாப்பிடுவாங்க. ஸ்பூனால் கூட ஊட்டி விடலாம். கஞ்சியாக குடிக்கிறவங்களும் எடுத்துக்கலாம், இந்தமாரி கூழ் மாதிரி பதத்துலையுமே எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த அளவு இருக்குது, பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. இதுக்கு வந்து நம்ம சைட் டிஷ்ஷாக இப்போ ஊறுக்காய் அந்த மாதிரி சாப்பிடாம காய் பொரியல் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு சாப்பிட்டோம்னா ரொம்பவே சத்துள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து நம்ம பலாக்காய் பொரியல் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வாழைக்கான்னு இல்லாமல் மற்ற காயுமே இந்தமாரி சேர்த்து சாப்பிடும்போது அது சத்தும் நமக்கு வந்து அதிகமாக கிடைக்கும். இது வந்து சாயந்தரத்தில் இப்போ நம்ம வந்து எடுத்துக்கிறோன்னா இந்த அளவு செஞ்சோம்னா ஒரு ஃபேமிலி பூராவுமே நம்ம காஃபிக்கு பதில் கூட நம்ம இந்த மாதிரி கூட சாப்பிட்லாம். வேறு எதுவும் நமக்கு வந்து சைட் டிஷ்ஷெல்லாம் எதுவும் சாப்பிடாமல் இந்த மாதிரி சாப்பிட்டா நம்ம காஃபி இதெல்லாம் குடிக்காமல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இல்லை காலை டிஃபனுக்குன்னா 2 பேர் அதுமாரி சாப்பிட்டுட்டு நம்ம இந்த மாதிரி தேங்காய் துவையல் இந்த மாதிரி பொட்டுக்கடலை துவையல் காலையில் சாப்பிட்லாம். மதியமாக எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி காய் கூட்டெல்லாம் வச்சுக்கிட்டு சாப்பிடும்போது இதே வந்து உணவாகவே நம்ம எடுத்துக்கலாம். அதுமாரி கூட சாப்பிட்டுக்கலாம். இல்லை கெட்டியாக நம்ம வந்து ராகி கூழ் இந்த மாதிரி கம்பங்கூழ்லாம் சாப்பிட்றோம் இல்லையா, அந்த மாதிரி கூழ் மாரி கூட நம்ம கஞ்சியை திக்காக வச்சுக்கிட்டு கூட்டு இந்த மாதிரி சாம்பார்லாம் மேலே நம்ம வந்து அப்படியே இது பண்ணி சர்வ் பண்ணி அது மாதிரியும் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட். இது சாப்பிட்ற டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்குது. உப்பு மட்டும் நம்ம கம்மியாக சேர்த்துக்கணும். நல்லா வந்து உபரி ஆகுது இந்த அரிசி. ஒரு பங்கு நான் இப்போ ஒரு 100 டம்ளர் 100 கிராம் இருக்கிற அளவுக்கு அரிசி சேர்த்துருந்தேன். அது பார்த்திங்கன்னா நம்ம அந்த மாதிரி தண்ணி வந்து நம்ம வந்து ஒரு 6 மடங்கு 7 மடங்கு வச்சா தான் நமக்கு வந்து இந்த அளவு இருக்குது. நான் வெந்நீரே வந்து திரும்ப காய்ச்சி ஊற்றினேன், ஏன்னா அதை நானுமே இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை செய்கிறேன். இது பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், இன்னும் கூட இது ஆற இன்னும் திக்காகிற மாதிரி தான் தெரியுது. இது சாப்பிட்டாலே கொஞ்சம் வயிறு வந்து நல்லா
ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நமக்கு வந்து இந்த மாதிரி வயிறு வந்து இப்போ நல்லா பசிக்குது, ஆனால் உடம்பு வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை சாப்பிட்டோம்னா நமக்கு ரொம்ப பசி எடுக்காதுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக அந்த கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி வந்து வேறு எதுவும் கூட சேர்த்து சாப்பிட போகிறதில்ல. நான் தனியாக தான் சாப்பிட்டு வெறும் கஞ்சி மட்டும்தான் சாப்பிட்லான் இருக்கேன். ஏன்னா உடம்பு வந்து ரொம்ப வெயிட்டு நமக்கு இப்போ பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் இருந்தாலும் நமக்கு நார்மல் டெலிவரி இந்த மாதிரி ஆப்ரேஷன் எது பண்ணிட்டாலுமே வயிறு வந்து லைட்டாக தப்ப தெரிய தான் செய்யும். அது 40+ இருக்கவங்களுக்கு, இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இது எடுத்துக்கிட்டால் ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க. நான் அதனால தான் இது ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். வாரத்தில் 2 நாள் இல்லைன்னா 3 நாள் இந்த மாதிரி வெறும் கஞ்சி மட்டுமே நம்ம வந்து, அதாவது சாப்பாட்டுக்கு பதில் டிஃபன்றதை விட சாப்பாட்டுக்கு பதில் இது எடுத்துக்கும் போது தான் இதுக்கு வந்து நிறைய பலன் கிடைக்கும். நான் இதை இன்றைக்கி சும்மாவே தான் இந்த மாதிரி சாப்பிட போகிறேன். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வேணுன்றவங்க பால் கூட அதிகமாக சேர்த்துக்கலாம். இல்லை உடம்பு ரொம்ப பாடியாக இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சோம்னா நம்ம பால் சேர்க்காம சும்மாவே சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு பயனுள்ள வீடியோவில் பார்ப்போம். இன்றைக்கி நான் இது தான் சாப்பிட போகிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.